காய்ஸ் நீங்கள் என்றைக்காவது கவனிச்சிருக்கீங்களா? இந்த லெஃப்ட் விங் இக்கோசிஸ்டம் பிராமின்ஸை மட்டும் போட்டு அடின்னு அடிச்சுனே இருப்பாங்க, போட்டு துவப்பாங்க. இதுக்கு ரீசன் என்னன்னு நினைக்க யோசிச்சிருக்கீங்களா? அந்த ரீசனை இன்றைக்கி காலையில் ஒரு 3:30 மணிக்கு தான் நானே கண்டுபிடிச்சேன். தூக்கம் வரலேன்னு ஃபோனை ஸ்க்ரால் பண்ணிகிட்டு இருக்கும்போது லைஃப் அண்ட் லெட்டர்ஸ் ஆஃப் ஃப்ரான்சிஸ் சேவியர் அப்படின்னு ஒரு புக் ஒன்று கண்டுபிடிச்சு. அதோட ஃபஸ்ட்டு வால்யூமை சும்மா ஸ்க்ரால் பண்ணிகிட்டே வந்தேன். அதில் ஒரு லைன்ஸ் என் கண்ணில் பட்டுச்சு. அதோடைய ஸ்க்ரீன்ஷாட்டை நான் ஆட் பண்ணுறேன் பாருங்கள். இண்டியன்ஸை நான் மதம் மாற்றிக்கினே வந்தேன், ஆனால் இந்த பிராமின்ஸனுடைய எதிர்ப்பு மட்டும் இல்லை அப்படின்னா இவனுங்களை ஒட்டு மொத்தமாக மதம் மாற்றிருப்பேன் அப்படின்னு சொல்லி அந்த ஃப்ரான்சிஸ் சேவியர் எழுதியிருக்கிறார். யோசிச்சு பாருங்கள், இந்த ஆள் கிட்டத்தட்ட 500 வருஷத்துக்கு முன்னாடி போப்பால் இந்தியாவுக்கு அனுப்பி வைக்கப்பட்ட ஆள். இவங்களுக்கு என்ன மாதிரி நரேட்டிவ் அப்படின்னா, இந்தியாவை அழிக்கணும் அப்படின்னா அதோட நேட்டிவ் கல்ச்சரை அழிக்கணும், நேட்டிவ் கல்ச்சரை அழிக்கணும் அப்படின்னா ஹிந்து மதத்தை அழிக்கணும், ஹிந்து மதத்தை அழிக்கணும் அப்படின்னா அதனுடைய ப்ரீஸ்ட் கம்யூனிட்டியை ஒழிக்கணும். இந்த நரேட்டிவில் கிட்டத்தட்ட 500 வருஷத்துக்கு முன்னாடியே இவனுங்க வேலை பார்க்க ஆரம்பிச்சிருக்கிறானுங்க. ஸோ இதே பேட்டர்னில் தான் பேகனின மக்களை கொண்டானுங்க, சிலுவை போரில் ஏகப்பட்ட மக்களை கொண்டானுங்க, எல்லா நிலத்துலையும் இருக்கக்கூடிய நேட்டிவ் பீப்புள்ஸ், அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ரெட் இண்டியன்ஸை கொண்டானுங்க. இப்போ அதே பேட்டர்னில் தான் இங்கே இந்தியாவிலே இவனுங்க ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கானுங்க.